ஹாய் ஆல், ஐம் நஸ்ரின், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன். பல வருஷமா உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கு, ஹேர் ப்ராப்ளம் இருக்கு, மந்த்லி வரக்கூடிய பீரியட் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேராசை என்னது? எவ்வளோ வயசானாலும் யங்காவும் க்ளோவாகவும் இருக்கணுன்றது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃபுட் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாவீங்க? அது என்ன ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹை விட்டமின் சி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய குட்டி குட்டி ரேஷஸ், ஸ்கின் அலர்ஜிஸ்ல இருந்து பாதுகாக்குது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கில் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரிம்மாவும் யங்காவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பாலிஃபினால், அதாவது பியூனிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணி ரொம்ப பிளம்பியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பாலிஃபினால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூனிக் ஆலஜினும் எலாஜிக் ஆசிடும். இது ரெண்டுமே நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன், அதாவது பிரெயின்ல வரக்கூடிய ஆல்கமஸ் டிசீஸ்ல இருந்து பாதுகாக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா பிளட் சர்க்குலேஷனை ஒரு சீரா அமைச்சு பாய்ஸ்க்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ரொம்பவே பாதுகாக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னும் குட்டி குட்டி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நியூட்ரியன் டென்ஸான ஒரு ஃபுட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அது வேற எதுவும் கிடையாது, பொமக்ரானட் தான். ஸோ இவ்வளோ சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பொமக்ரானட்டை நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுத்துட்டு வரும்போது நான் சொன்ன எல்லா நல்ல விஷயமும் மேக்ஸிமம் லெவல்ல நீங்க கெயின் பண்ணலாம். ஸோ இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியக் பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, டயாலிசிஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ பிளட் தின்னர் டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக டயட்டீஷியன் ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஸோ இதை எப்படி எடுக்கலாம், எந்த மாதிரி டைப்பில் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே கனெக்டட் வித் நரிஷ் வித் நஸ்ரின். தேங்க்யூ.